ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே நிறைய போர் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போரில் யுக்ரைனுடைய கையானது தற்போது ஓங்கி நிற்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியானது வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் போர்க்கப்பலை எல்லாம் தாக்கி அழிப்பதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பலமுறை போர்ல ஈடுபட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் கூட தற்போது கருங்கடல் துறைமுகத்தில் யுக்ரைன் நடத்திய தாக்குதல்ல ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் ஒன்று சேதமடைந்திருப்பதா ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் இருக்கக்கூடிய பிளியோடியசியா அப்படின்ற இடத்துல செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நோவா சர்க்ரைஸ் என்ற பெரிய கப்பலை உக்ரைன் விமானம் ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்தி தாக்கிவிட்டு தப்பி விட்டதாகவும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. யுக்ரைனிய விமானப்படையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முன்னதாகவே அதன் போர் விமானங்கள் ரஷ்ய போர்க்கப்பலை அழித்ததாக கூறியிருக்காரு. மேலும் இந்த தாக்குதலின் பொழுது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்யாவால் நிறுவப்பட்ட கிரிமியாவின் தலைவர் செர்ஜி அக்சினோவ் தெரிவித்திருக்கிறார். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. 6 கட்டிடங்கள் சேதமடைந்து இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்க. மேலும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தற்காலிகத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அக்சினோவா தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க. தாக்குதலினால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தப்பட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த தீயானது கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு துறைமுகத்தில் வழக்கமான போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்ந்து இயங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படக்கூடிய சாட்சிகளானது யுக்ரைனிய விமானப்படை தளபதியாக இருக்கக்கூடியவரோட பகிர்ந்து அளிச்சிருக்காங்க. மேலும் யுக்ரைன் போரில் ரஷ்ய தளபதிகளுடைய தவறான போர் உத்திகள் மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படி கூறக்கூடிய ரஷ்ய படைகளின் குற்றச்சாட்டுகளை எல்லாம் பிபிசிஐ அப்படின்ற புலனாய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அதாவது போருக்கு சென்ற பொழுது தங்களுடைய மூத்த அதிகாரிகள் தங்களை இறைச்சி என்று அழைத்ததாக குற்றச்சாட்டி இருக்காங்க. இது போன்று ரஷ்ய இராணுவ வீரர்கள் தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் கூட தகுதியற்ற தளபதிகள் மற்றும் அவர்களது மிட்கிரைண்ட் உத்திகள் யுக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள ரஷ்ய தோல்வியினுடைய மிகப்பெரிய அடையாளமாகவே மாறியிருக்கு. இந்த போர் தொடங்கிய போது ரஷ்யா தன்னுடைய 155வது கடற்படை மற்றும் காலாட்படையை ஒரு உயர்தர பிரிவாக உருவாக்கியிருக்காங்க. ஆனால் போர் முன்னேற்றம் அடைந்த சமயத்தில் தாங்க இந்த பிரிவினருடைய பலவீனங்கள் போர்க்களத்தில் அம்பலமாகி தொடங்கிருச்சு. பிபிசியுடைய புலனாய்வின்படி பார்க்கையில் இந்த படைப்பிரிவில் மட்டும் ஒரே தாக்குதலில் குறைந்தபட்சம் 60 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்படி கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களில் 25 வயதாக கூடிய ரமோஸ் கோர்காட்சவும் ஒருவருங்க. இவர் ரஷ்யாவினுடைய கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராப் பாடல்கள் மீது ஆர்வம் கொண்ட ராமோஸ் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமானவராகவும் காணப்பட்டிருக்காரு. இவர் போருக்கு செல்வதற்கு முன்பு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உங்களுடன் நிற்கிறது, ரஷ்ய இராணுவ வீரர்கள் உங்களுக்காக சண்டையிடுகிறார்கள் என்ற பாடலை கூட ரமோஸ் கோட்டோலாஸ் பாடி தனது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக்கியும் காட்டியிருக்காரு.
இவருடைய பதிவேற்றம் தற்போது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இராணுவ சீருடையில தான் இருப்பது போன்ற ஃபோட்டோக்களையும் கூட அவர் வந்து ரொம்பவே அதிக அளவு வந்து பகிர்ந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் தான் இராணுவ சீருடையில இருப்பது போன்ற ஃபோட்டோக்களையும் கூட இவர் நிறையவே வந்து பகிர்ந்திருக்காருங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யுக்ரைனுக்கு போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் சாப்பிட்ட பீட்சா மற்றும் பீரோடு இருக்கக்கூடிய படமும் தாங்க. இந்த படம் தற்போது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தனிப்பட்ட முறையில் போர்க்களத்தில் எதிர்த்தாலுமே கூட அரசு உத்தரவின்படி அக்டோபர் மாதம் 2022 தென்கிழக்கு யுக்ரைனிய டொனெட்ஸ்க் பகுதியில் 155வது கடற்படையில் காலாட்படை பிரிவில் வந்து சேர்ந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பிரிவும் பூச்சா மற்றும் இசியம் பகுதிகளில் போர்க்குற்றம் செய்ததாக வந்து குற்றமும் சாட்டப்பட்டது. ஆனால் ராமாஸ் கோர்கட்சேவின் தாய் ரஷ்ய செய்தி ஊடகமான மகடன் பிரதாவிடம் யுக்ரைனில் அவனுக்கு நண்பர்கள் இருப்பதாக அவன் என்னிடம் சொன்னான். இருப்பது என்பது மோசமான விஷயம் கிடையாது, ஆனால் என்னை போன்றவர்களை சுடுவதே மோசமான விஷயம் என்று அவர் தன் மகன் தன்னிடம் கூறியதாக வந்து தெரிவித்திருக்காரு. உடனே கோர்காட்சேயை விரைவிலேயே உதிச்சார் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களான பால்லிகாக் மற்றும் வெல்லோடரை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காரு. இந்த போரில் இரத்த கலையறியான மோதல்ல ஒரு காலத்தில் 15,000 சுரங்க தொழில் குடும்பங்கள் வாழ்ந்த பகுதியான புகழேற்றில் நடைபெற்றது. இந்த பகுதி ரொம்பவே உயரமான இடத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க. ரஷ்யாவினுடைய விநியோக பாதையை குறிவைத்து தாக்க உக்ரைனிய இராணுவம் இந்த ஒரு இடத்தை தான் பயன்படுத்தியது என்றும் சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் கோர்காட்ஸ்டே அருகில் இருக்கக்கூடிய வோல்கோனாவா பகுதியில் ஏற்பட்ட அழிவு குறித்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சிறிய வீடியோவும் வந்து வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகுதாங்க உலேட்டர் பகுதியில் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பு தன்னுடைய தாய்க்கு அவர் அனுப்பக்கூடிய தகவல்களை எல்லாமே நின்று போயிடுச்சாம். இதற்கு பிறகு 155வது படைப்பிரிவின் வீரர்கள் அனைவருமே பிரிமோர்ஸ்கி கரோயின் ஆளுநர் ஒலேவுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. தங்களது பிரிவுகளில் இருந்து வீரர்கள் காணாமல் போகக்கூடிய செய்திகள் மிகவும் வழக்கமானதாகிவிட்டது என்றும் 155வது படைப்பிரிவு வீரர்கள் கடிதமும் வந்து எழுதியிருக்காங்க. நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 155வது படைப்பிரிவின் வீரர்கள் ரஷ்ய மாகாணமான பிரிமோர்ஸ்கியின் ஆளுநர் ஒலேக் ஜோமேயாவுக்கு டெலிகிராம் வழியாகவும் அந்த கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. அது உடனடியாக சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவினதுங்க. போர்க்களத்தில் நிலவக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளை விவரித்தும் இராணுவ தளபதிகளை கடுமையாக விமர்சித்தும் அந்த வீரர்களால் அந்த கடிதம் வந்து எழுதப்பட்டிருந்தது. எதிர்பாராத தாக்குதல்களுக்கு மத்தியில் 4 நாட்களில் மட்டும் சுமார் 300 பேர் வரை உயிரிழப்பு நடந்திருக்கு, காணாமலும் போயிருக்காங்க அப்படின்னும் அந்த வீரர்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. கூடவே மேலதிகாரிகள் தங்களை இறைச்சி என்று அழைப்பதாகவும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கடிதம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கடற்படையில் இருக்கக்கூடிய கூற்றுகளை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு அரிதான பொது மறுப்பு வெளியீடாகவே இருந்தது. அங்கு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன, கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த கடிதத்தில் இருப்பது போல அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தன்னுடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கக்கூடிய நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார் ஒலேக். இந்த வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் கொடுப்பதாகவும் உறுதி கொடுத்திருக்காருங்க கவர்னர். போர் பகுதிகளில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை பிபிசிஐ புலனாய்வு பிரிவு ஆய்வு செய்த பொழுது அங்கிருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோக்கள் அதே தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதை வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்க. வெவ்வேறு நாட்களில் யுக்ரைனிய இராணுவம் ரஷ்யாவினுடைய பல கவச வாகனங்களை எல்லாம் பால்வியாவிற்கு அருகில் நிறைந்த விலையில் வைத்து ஒரே பகுதியில் வந்து வெடிக்கவும் வந்து செஞ்சுருக்காங்க. இப்படி போரானது தொடர்ந்து நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கு. தற்போது தன்னுடைய மகன் குறித்த எந்த தகவலுமே வந்து டிசம்பர் வரை வராததால ரமோஸினுடைய தாயார் ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருக்காரு. எனவே அவரே வந்து கோர்கட்சேவை தேடுவதற்கு போர் பகுதிக்கு செல்றதுக்கும் வந்து முடிவெடுத்தாங்களாம். மட்டும் இல்லாமல் யுக்ரைன் செல்ல 7000 கிலோமீட்டர் வரை பயணித்ததாகவும் அவர் வந்து கூறியிருக்காரு. இந்த 7000 கிலோமீட்டரை தாண்டி போனதுக்கு பிறகுதான் அவருடைய மகன் இறந்துட்டார் அப்படின்ற செய்தியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கவர்னருக்கு கடிதம் அனுப்புவதற்கு முந்தைய நாள் வரைக்குமே அவர் பல்கேரியாவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் வந்து போர்கோட்ஸ்டாவில் வந்து நுழைஞ்சிருக்காரு. அப்போது ஆளில்லா விமானம் வீசிய கைகுண்டு வெடித்ததில் அவரது கால்கள் வெடித்து சிதறியுள்ளது. பின்பு அவர் காயம் காரணமாக இறந்திருக்கார் அப்படின்னும் தெரிய வந்திருக்குங்க. மேலும் இது போன்று கொல்லப்பட்ட 60 அல்லது காணாமல் போன மாலுமிகளை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்குங்க பிபிசி குழு.
155வது படைப்பிரிவில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது இன்னுமே தெரியாம தாங்க காணப்படுது. இது குறித்து பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளின் எண்ணிக்கை 3.5 லட்சத்தை எட்டும் எனவும் தெரிவித்திருக்கு. இதில் தோராயமாக 70,000 இறப்புகளானது அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போன்று ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையே நடக்கக்கூடிய போரானது தற்போது வலுவடைந்து காணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் நீங்க இந்த இரு நாட்டுக்கு இடையே நடக்கக்கூடிய போரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.